இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் அனு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் 80% வியூவர்ஸ் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தண்ணி, அது முழுக்கிற அளவு தண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஷர் வருது, விசில் போட்டுடுறேன். சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. ஒரு 4-5 பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பேபி பொட்டேட்டோ வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சேர்க்குறேன். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன் நான். இடையில ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம். ரோஸ்ட்டுன்றதுனால ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போய் கொஞ்சம் குக்காகி நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது.